ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறோன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல கோவக்காவை நல்லா தண்ணியில் கழுவி இந்த மாதிரி நீளமாக கொஞ்சம் மெலிசா தின்னாக வெட்டி எடுத்துக்கலாம். அந்த கோவக்காவை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கோவக்காயில் வந்து வேர்க்கடலையை போட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாவையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு, இப்போது கடாய் வச்சு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய், நம்ம எப்போவுமே மரச்செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் போட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போது அரிஞ்சு வச்சுருக்கிற கோவக்காவை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கோவக்காய் வந்துட்டு பிபிக்கெலாம் அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் இது பிடிக்காது, அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லோரும் சாப்பிட மாட்டாங்க. பட் இதோட டேஸ்ட் வந்து நம்ம சூப்பராக இருக்கும் வேர்க்கடலைலாம் போட்டு செய்யும்போது. இப்போ கோவக்காவில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது காய் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வரும். ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல, இப்படியே தான் வதக்க போகிறோம். ஸோ உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டு வதக்கிக்கலாம். பெருங்காயத்தூள் எண்ணெயிலே சேர்க்க மறந்துட்டேன், அதனால் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் தாளிப்பு கொடுக்கும்போது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து எண்ணெயிலே போடும்போது அது ஒரு மாதிரி எப்படி சொல்லணும்னா நல்லா மொறுமொறுன்னு ஆயிடலாம். எனக்கு அப்படி பிடிக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதனால நான் கருவேப்பிலையை இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். நம்ம வந்து வேர்க்கடலை கூட மிளகா வதக்கி வச்சுருக்கோம், வறுத்து வச்சுருக்கோம் அதை காரத்துக்காக. இருந்தாலும் ஒரு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்து வதக்கி அதை நல்லா தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சுருங்க. அது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் மிளகாவையும் தோல் எல்லாம் வேர்க்கடலையில் இருக்கிற அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு இப்போது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா மழன்னு அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக தான் அரைக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம மூடி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோன்னா காய் கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜில் காய் வெந்துருச்சான்னு பாருங்கள். இல்லைனா கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விடுங்க. காய் நல்லா வெந்த உடனே இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாவையும் போட்டு வறுத்து வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளறி விட்டுட்டோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டான கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. இதை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.